சபையிலே கூடியிருக்கும் அனைவருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கம். இன்று இந்த சபையிலே வாட்டர்லூ வட்டார தமிழ் பாடசாலை மாணவர்கள் உங்கள் முன் வில்லுப்பாட்டு மூலமாக ஒரு கதை சொல்ல போகின்றார்கள். அந்த கதை என்ன என்று நாம் எல்லோரும் பொறுமையாக இருந்து கேட்டு பார்ப்போம். எமது உலகம் தாய் தந்தையரை முழு முதற் கடவுள் என்பதாய் சித்தரிக்கும். விநாயக பெருமான் ஞான பலம் பெற்ற கதையை கூற போகின்றோம். எல்லோருக்கும் நாரதர் என்பவரை தெரியும் தானே? யார் இந்த நாரதர்? நாரதர் எம்பவர் வீணை இசையில் வெல்லவர். அவர் புலோதிக்கம் கைலாயதிக்கம் சென்று வெல்லக்கூடியவர். அதுதானே ஞானப்பழம். அது ஞானப்பழத்தை பெற்ற நாரதர் உலகை ஆளும் கைலாயத்துக்கு சென்று அதனை சிவபெருமான் பார்வதியிடம் கொடுத்தார். கொடுத்ததுடன் விட்டாரா? அவரின் நாரத புத்தியை காட்டினார். அது எப்படி? குதித்ததுடன் அல்லாமல் அது சொன்னாராம். என்ன சொன்னார்? இது சாதாரண மாம்பழம் அல்ல, இது ஒரு ஞான பழம். இந்த பழத்தை சாப்பிட்டால் உலகத்தில் உள்ள அனைத்து அறிவும் ஞானமும் கிடைத்து வரும் என்று கூறினார். அப்படியா? இந்த கதையில் வாங்க முடியாதா? அப்படி வாங்கினால் நான் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சிவபெருமான் அப்பழத்தை தனது இரண்டு புகழ்வர்களையான பிள்ளையார் முருகன் ஆகிய இருவருக்கும் பகிர்ந்து கொடுக்கலாம் என்று கூற நாரதர் கூறினார், நோ நோ. என்ன நாரதர் ஆங்கிலம் கதைக்கிறாரா? அப்படியே முழுமையாக சாப்பிட்டால் மட்டுமே அதன் பலன் கிடைக்கும். அதனை வெட்டவோ பகிரவோ கூடாது. அது கடவுளே. குழம்பி போன சிவபெருமான் தன் புதல்வர்களை அழைத்து, உங்கள் இருவரில் யார் இந்த உலகை முதல் சுற்றி வருகிறார்கள், அவருக்கு தான் இந்த அரிய ஞான பழம் கிடைக்கும் என்றார். என்ன சிவன் வந்தனே விளக்கியாரா? அப்போது பிள்ளையார் யோசித்தார், இந்த பெரிய பானை வைத்துக் கொண்டு இந்த சிறிய எலிவாகனத்திலே நான் எப்படி உலகத்தை சுற்ற முடியும் என்று.
கோபித்துக் கொண்டு போய் ஒரு மலை மேல் ஏறி நின்றார். எல்லோரும் போய் அவரை சமாதானம் கூறி வருமாறு அழைத்தார்கள். ஆனால் அவர் கோபம் தணியவில்லை, வர மறுத்து விட்டார். கடைசியில் அவ்வை பாட்டி சென்று, முருகா, நீ இப்படி அம்மா அப்பாவிடம் கோபிக்கலாமா? நீயே ஒரு பழம், நீயே ஒரு ஞானப்பழம் என்று கூறி அவர் கோபத்தை தணித்து அழைத்து வந்தார். ஔவையார் முருகனை பழம் நீ என்று கூறிய மலையே இன்று பழனி மலை என்று போற்றப்படுகின்றது. அப்படியா? அப்படி ஞான பழ கதை சுவையாக உள்ளதா? இந்த மேடையிலே வில்லு பாட்டு மூலமாக கதை சொல்வதற்கு வாய்ப்பு அளித்த வாட்டர்லூ வட்டார தமிழ் கலை பண்பாட்டு கழகத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. மிக அருமையாக மேடையில் தங்கள் திறமை, முயற்சி மற்றும் ஆர்வத்துடன் பாரம்பரிய வில்லுப்பாட்டு கலை நிகழ்ச்சியை வழங்கிய நமது வாட்டர்லூ தமிழ் பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த பாராட்டுக்கள். உங்கள் குரலும் கதை சொல்லும் திறனும் இந்த பாரம்பரியத்தை இன்றைய தலைமுறைக்கு கொண்டு வந்ததில் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு முறை ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலுடன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். We would like to take a moment to recognize the people behind the concept and preparation of this wonderful Villapate performance. Their guidance and creativity have made this presentation possible. We invite our Waterloo Region District School Board Tamil teachers, Srimati Suharmini Sri Shankar, Srimati Dharani Kandaswamy, and Mr. Pandian Paramasivam to the stage. And I request Mr. Bill Lemon, Associate Director, Business Services, WRDSB, Srimati Shanti Durairaj, and Srimati Kalai Kannappan, Board Members, TCA, to present them with a token of appreciation.